புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 13. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்குரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தன் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். சிந்தனை. இயேசுவின் புகழ் எங்கும் பரவியது. அது அன்றைய சமய தலைவர்களிடம் பொறாமையையும் இயேசுவின் பால் வெறுப்பையும் கொண்டு வந்தது. அதன் வெளிப்பாடே இயேசுவிலும் அவருடைய சீடரிலும் அவர்கள் குறை காண்பது. இதற்காக அவர்கள் இயேசுவையும் சீடர்களையும் கூர்ந்து பார்த்து, சீடர்கள் மூதாதையரின் மரபுகளை பின்பற்றுவதில்லை என்று இயேசுவிடம் முறையிடுகின்றனர். ஆனால் இயேசுவின் பதில் அவர்களை சாடுவதாக அமைகிறது. இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீணென்று எசாயா உரைத்த இறைவார்த்தையை இயேசு இவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இதனால் இயேசு அவர்களை கடுமையாக விமர்சிக்கின்றார். அவர்களுடைய உள்ளத்தில் உண்மையான வழிபாடு இல்லை. மூதாதையரின் மரபுகள் தீமையானவை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அவைகள் ஆழமான நம்பிக்கையுடனும் கடவுளின் அன்போடும் அவை கடைப்பிடிக்கப்பட வேண்டியவை. மனித மரபுகளை வெளிப்படையான முறையில் பின்பற்றுவது கடவுளுக்கு செலுத்தும் உண்மையான வழிபாடாக அமையாது. அவர்களுடைய உள்ளங்கள் கடவுளின் அன்பால் பற்றியறிய வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். கடவுள் எங்களிடம் இருந்தும் உண்மையான வழிபாட்டையே எதிர்பார்க்கின்றார். அது தூய்மையாக, நேர்மையாக, உள்ளத்தால் உணர்ந்து செய்யப்பட வேண்டும். நாங்கள் உண்மையாகவே கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாங்கள் செபிக்க வேண்டும், அவருக்கு நாம் செவிமடுக்க வேண்டும், அவரது திருவுளத்துக்கு நாம் எமது முழு ஆற்றலோடும் பணி செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார்.
இவை யாவும் உண்மையான உயிருள்ள வழிபாட்டில் காண கிடக்கின்றன. எனவே எமது வழிபாடு உண்மையான வழிபாடாக, உள்ளத்தால் செய்யப்படுகின்ற வழிபாடாக இடம்பெற வேண்டுமென்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இன்று நாம் ஆண்டவருக்கு செலுத்தும் வழிபாடு உண்மையான தூய்மையான உள்ளத்தால் செய்யப்படுகின்ற வழிபாடாக அமைந்துள்ளதா என்று சிந்திப்போம். செபம். ஆண்டவரே, நீர் ஒருவரே போற்றப்படவும் வாழ்த்தப்படவும் ஆராதனை செய்யப்படவும் தகுதியுள்ளவர். உமக்கே நாம் செலுத்தும் வழிபாடு உண்மையான நேர்மையான வழிபாடாக அமைய அருள்தாரும். ஆமென்.